Hello friends, welcome to Home Plate Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் ரெசிபி கேரட் அல்வா எப்படி செய்யறதுனா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ கேரட் எடுத்துர்க்கேன். இத தோல் சீவி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு pan எடுத்துக்கோங்க. அந்த panல 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரியை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த முந்திரியோட கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க திராட்சை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் இதை நீங்க வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. அடுத்து இதே நெய்ல நம்ம துருவி வச்சிருக்க கேரட், அதாவது 3 கப் அளவு நான் கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை இந்த நெய்லயே நம்ம மீடியம் ஃப்ளேம்ல கலர் மாறுற வரையும் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த கேரட்டோட கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம இது கூட பால் சேர்த்துக்கலாம். 3 கப் கேரட்டுக்கு நான் 2.5 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த பால்லேயே நம்ம இந்த கேரட்டை நல்லா வேக வைக்க போகிறோம். இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த பாலெல்லாம் கொதிச்சு சுண்டி நல்லா கெட்டியாய் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் கேரட்க்கு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி இலகி வருது. இதை நம்ம கெட்டியாக வர வரையும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து ஒரு நிமிஷம் போல கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்து கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி நல்லா கலந்து விட்டு அல்வா இந்த பேன்ல ஒட்டாம இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணா ஒரு அருமையான கேரட் அல்வா ஸ்வீட் ரெசிபி ரெடி.